ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹைதராபாத் போறாங்க. மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கிறனால ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணணும். கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு வெப்சைட்ட செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஹோட்டல்ல நம்ம ரூம் புக் பண்ணலாம்னு சொல்லி அவரு ரூம் புக் பண்றாரு. டிரான்சாக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட்டு செக் இன் பண்றதுக்காக வேண்டி ஹோட்டல் போம்போது மேனேஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, "சார் உங்க கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான புக்கிங்கும் வரல. ஸோ உங்களோட டிரான்சாக்ஷன் வந்து வேலிட் கிடையாது சார்ன்னு" சொல்லும்போது தான் அவரு ரியலைஸ் பண்றாரு, ஆன்லைன்ல அவர ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு. பொதுவா ஒரு ஹோட்டலோட வெப்சைட் லிஸ்ட் ஆகும்போது ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குடுத்திருந்தா கூடி, அது கடைசில ஒரு எஸ் இருக்கும். அந்த எஸ் இல்லாம டாட் காம்னு வச்சிருந்தாங்கன்னா, அது ஒரு ஸ்கேம் பண்ற வெப்சைட்டா இருக்கும். ஒரு நார்மலான பெர்சனுக்கு இவ்ளோ தூரம் எதையுமே வந்து செக் பண்ண முடியாது. ஸோ அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிடுறாங்க. அந்த பேமெண்ட் வந்து ஃப்ராடுலன்ட்டா போயிடுது. ஈவன் தோ நீங்க ஓடிபி குடுத்திருந்தாலும், சக்சஸ்ஃபுல்லா அந்த டிரான்சாக்ஷன் முடியறனால, ஹோட்டல் சைட்லேருந்து அவங்க அத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வெப்சைட்ல நீங்க புக்கிங் பண்ணினா மட்டும் தான் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியுமே தவிர, வேற எந்த இடத்துலயாவது நீங்க ஏமாந்து போயிருந்தீங்கன்னா, நெறைய பேர் இந்த மாரி ஏமாந்து வரனால அவங்களால எதுவும் பண்ண முடியறதில்ல. ஸோ மேனேஜ்மென்ட் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களால ரூம்ஸ் வந்து அலோகேட் பண்ண முடியல. இந்த பெர்சனும் ரியலைஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஆன்லைன்ல வந்து ஸ்கேம் ஆயிருக்கோம்னு சொல்லி. இதனாலேயே நெறைய பேருக்கு ரொம்ப ஒரீடா இருப்பாங்க. நம்ம ஆன்லைன்ல டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணினா நம்மள யாரும் ஏமாத்திருவாங்களோன்னு சொல்லியே பாதி பேர் வந்து கேஷ்ல வந்து டிரான்சாக்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்காக வேண்டி ஆர்பிஐ கிட்டேருந்து ஒரு புதுசா ஒரு பிளான் ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல நீங்க யாராவது ஏமாந்து போயிருந்தீங்கன்னா, ஈவன் நீங்க ஓடிபி குடுத்து சக்சஸ்ஃபுல்லா டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருந்தாலும், உங்களால அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃப்ராடுலன்ட்ன்னு உங்களால அ ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து உங்களுக்கு 25,000 வரைக்கும் ரீஃபண்ட் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிய தான் வந்து ஆர்பிஐ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த பிளானுக்கு. யாரு நீங்க ஏமாந்திருந்தாலும், உங்களால வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஆனா அந்த எலிஜிபிலிட்டிக்கு உங்களோட பேங்க்கும் வந்து அக்செப்ட் பண்ணணும். நீங்க இம்மீடியட்டா உங்க பேங்க கான்டாக்ட் பண்ணி, "இது மாரி நான் ஒரு ஃப்ராடுலன்ட்டா ஒரு டிரான்சாக்ஷன்ல மாட்டிக்கிட்டேன்." அப்படிங்கிற டேட்டு, டைமு, நீங்க என்ன அமௌண்ட் வந்து உங்களுக்கு டெபிட் ஆயிருக்கோ, அத இம்மீடியட்டா நீங்க ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அந்த டிக்கெட்ட வந்து பேங்க்ல இருக்கிறவங்க ஆர்பிஐக்கு எடுத்துட்டு போணும். ஆர்பிஐ வந்து ஃபர்தரா அந்த டிரான்சாக்ஷன வெரிஃபை பண்ணிட்டு, உங்களுக்கு அமௌண்ட்ட ரீஃபண்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கிற மாரி தான் இந்த பேமெண்ட் சிஸ்டம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுல என்ன கேட்ச்னா, ஒருவேள நீங்க அ 1,00,000 நீங்க ஏமாந்திருந்தீங்கன்னு சொன்னா, ஆர்பிஐயோட கேப் வந்து 25,000 தான். நீங்க எவ்வளோ ரூபாய்க்கு ஏமாந்திருந்தாலும் 25,000 வரைக்கும் உங்களுக்கு காம்பன்சேஷன் பண்றதுக்கு ஆர்பிஐ வந்து ரெடியா இருப்பாங்க. இதுல ஒரு 70% தான் வந்து ஆர்பிஐ குடுக்கும். மீதி 30% வந்து நீங்களும், பேங்க்கும் வந்து சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ற மாரி இருக்கும். இதுதான் வந்து இந்த அம் ஷேர்டு லயபிலிட்டி மாடல்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் லாஸா ஒருத்தர் 20,000 லாஸ் பண்ணியிருக்காருன்னா, அதுல ரூ. 6,000 வந்து அவங்களோட கையிலேருந்து அந்த லாஸ ஏத்துக்கிற மாரி இருக்கும். மீதி 14,000 வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து வந்து குடுப்பாங்க. இது வந்து டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல நெறைய அன்கிளைம்டு டெபாசிட் இருக்கும், சர்ப்ளஸ் இன்கம் இருக்கும். அந்த டீட்டெயில்க்குள்ள நம்ம போக வேண்டாம். உங்களோட காம்பன்சேஷன் வந்து இந்த டெபாசிட் எஜுகேஷன் அவேர்னஸ் ஃபண்ட்லேருந்து வருது. இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அந்த அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷன் இல்லன்னா, நீங்க ஃப்ராடுலன்ட்டா எந்த டிரான்சாக்ஷன் ஃபீல் பண்றீங்களோ, இம்மீடியட்டா உங்க பேங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த பிரான்ச் மேனேஜருக்கு அது தெரியாம இருந்தாலும், நீங்க சொல்லுங்க, இந்த மாரி ஆர்பிஐல ஒரு அவேர்னஸ் ஃபண்ட் ஒண்ணு இருக்கு. அதுலேருந்து அவங்க குடுப்பாங்க. நீங்க டிக்கெட் ரெய்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது இன்னும் அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியலன்னு சொன்னா, என்னோட சப்போர்ட் நம்பர் இந்த வீடியோவுக்கு கீழ நான் குடுத்திருப்பேன். எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப வந்து நான் உங்களுக்கு அ பண்றேன். இது வந்து யாரும் ஏமாந்துறக்கூடாது. ஒருவேளை ஏமாந்துட்டாங்கன்னா, இத மாரி ப்ராசஸ் தெரியாதனால, ஒரு சின்ன அமௌண்ட் வர வேண்டியத அவங்க மிஸ் பண்ண வேண்டாமேங்கிற ஒரு அ எண்ணத்துல தான் இத நம்ம சொல்றது. என்னோட நம்பரும் அதனால தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேற ஏதாவது உங்களுக்கு இத பத்தின டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன். இதனால ஒரு ட்ரஸ்ட்ட வந்து டெவலப் பண்ண முடியும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லன்னு ஆர்பிஐ நம்புறாங்க. நம்மளும் வந்து ஆர்பிஐக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஒன்லி திங் நாம ரிப்போர்ட் பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. இந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன். தேங்க் யூ.